Dear 12th standard students, in PTA model question paper 6, question number 44A, you have to show the straight lines are skew and hence find the shortest distance between them. இப்போ ஸ்கியூ லைன்ஸ்ன்னு காட்டுறதுக்கு ரெண்டு செக்கிங் இருக்குது. பேரலல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். நீங்கள் இட் இஸ் நாட் பேரலல்னு காட்டி ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது C minus A dot B cross D is equal to 0ன்னு காட்டி ஆகணும். not equal to 0ன்னு காட்டி ஆகணும். not equal to 0. இப்போ not parallelன்னு காட்டி ஆகணும். இன்னொன்று C minus A dot B cross D not equal to 0ன்னு காட்டிட்டிங்கன்னா நம்ம ஸ்கியூன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபைன். நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். x plus 1 is equal to 2y is equal to minus 12z. z கூட minus 12 maximum வந்திருக்கு. அதனால் you have to divide fully by minus 12. divide by minus 12. அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு x plus 1 by minus 12 is equal to 2y by minus 12 is equal to minus 12z by minus 12. இது கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. இது 6 times கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு x plus 1 by minus 12 then y by minus 6 then minus minus cancel ஆகிடுச்சு உங்களுக்கு z by 1. இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு லைன். இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு லைன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் திஸ் செகண்ட் கிட்ட வாங்க. x is equal to y plus 2 is equal to 6z minus 6. இங்கே கூட பார்த்தீங்கன்னா 6 tables காமனாக இருக்கும். fully divide by 6 tables. அப்போ x by 6 y plus 2 by 6 இங்கே 6 tables காமனாக எடுத்துடுறேன் by 6 6 கேன்சல் ஆகிடும். அப்போ x by 6 y plus 2 by 6 equal to z minus 1 by 1. இதான் உங்களுக்கு செகண்ட் லைன். இதான் உங்களுக்கு செகண்ட் லைன். ஃபஸ்ட்டு நாட் பேரலல்னு காட்டி ஆகணும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் உங்களுக்கு பேரலல் வெக்டார் b வெக்டார். b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus 12i minus 6j plus k. அப்புறம் இதுதான் உங்களுக்கு d வெக்டார். பேரலல்னால் டினாமினேட்டர்லேருந்து எடுக்கணும். 6i plus 6j plus k. இது ரெண்டும் ஏதாவது டேபிள்ஸில் லாக் ஆகுதா அதில் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் ஈக்குவலும் கிடையாது. இது எதுவும் டேபிளில் லாக்கும் ஆகலை. அதனால் b வெக்டார் cannot be expressed as scalar multiple of d வெக்டார். b வெக்டார் cannot be expressed as scalar multiple of d வெக்டார். அப்போ ரெண்டு பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அதனால் b வெக்டார் இஸ் நாட் பேரலல் டு d வெக்டார். இதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். நாட் பேரலல்னு காட்டணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் c மைனஸ் a b கிராஸ் d நாட் ஈக்குவல் டு 0ன்னு காட்டி ஆகணும். ரைட். ஃபஸ்ட்டு நான் b கிராஸ் d கண்டுபிடிச்சிடுறேன். அப்புறம் நான் இதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். b கிராஸ் dனா i வெக்டார் j வெக்டார் k வெக்டார். bயோட நம்பர்ஸ் இதோ இருக்குது பாருங்கள். bயோட நம்பர்ஸ் minus 12 minus 6 1. அப்புறம் dயோட நம்பர்ஸ் 6 6 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் i இன்ட்டு ப்ளஸ் i வெக்டார் இன்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க minus 6 minus 6 ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் j வெக்டார் இன்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் minus 12 minus 6 ப்ளஸ் k வெக்டார் இன்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க. இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா minus 72. am I right? minus 72 மைனஸ் இதில் ஒரு மைனஸ் வரதுனால ப்ளஸ் ஆகிடும். 6 6 are 36. therefore your answer will be minus 12i. அதுக்கப்புறம் minus 18 இந்த ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் 18j. அதுக்கப்புறமேட்டு 72ல் 36 போச்சுன்னா minus 36k. நீங்கள் வேணுன்னா இதில் வந்து 6 tables காமனாக எடுத்துக்கலாம். 6 tables காமனாக எடுத்துட்டிங்கன்னா minus 2i plus 3j minus 6k. ரைட். இதான் என்னுடைய b cross d.
அப்போது பி கிராஸ் டி என்ற ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ரெண்டு விதமான ஆன்சர், ஒன்று காமனாக எடுத்த ஆன்சர், ஒன்று இந்த மாதிரி வந்திருக்குது. சி மைனஸ் ஏ வெக்டார் வேணும். ஃபஸ்ட்டு நான் சி வெக்டார் யாருன்னு எழுதுகிறேன். சி வெக்டார் இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இதான் செகண்ட் லைன். செகண்ட் லைன் கிட்ட போங்க. இங்கே நியூமரேட்டர்லேருந்து சிம்பிள் மாற்றி எடுத்திங்கன்னா பாயிண்ட் கிடச்சிரும். சிம்பிள் மாற்றி எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் 0 தான் இது. இப்போ 0i மைனஸ் 2j இங்கே ஒய் கூட இருக்குது, சிம்பிள் மாற்றி எடுக்கணும். -1 இருக்குது, சிம்பிள் மாற்றி எடுத்திங்கன்னா ப்ளஸ் கே. இதான் எனக்கு சி வெக்டார். அதுக்கு டி வெக்டார் கிட்ட போகணும். சாரி, ஏ வெக்டார் கிட்ட வரணும். ஏ வெக்டார்னால் இங்கே சிம்பிள் மாற்றி எடுக்கணும். +1 என்னவாக மாறும்னா -1i மாறும். இங்கே 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போ 0j 0k. Then you have to subtract this. C minus a minus I தான் வரும், -2j வந்துடும். 1 minus 0 is 1k வந்துடும். ரைட், இதான் எனக்கு C minus a. இப்போ நான் என்ன செஞ்சாகணும்னா C minus a டாட் b cross d கண்டுபிடிச்சாகணும். அப்போது C minus a டாட் b cross d கண்டுபிடிச்சாகணும். ரைட், இந்த ஒருக்கு பாருங்கள் C minus a, இந்த ஒருக்கு பாருங்கள் b cross d. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம், டாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into 12 is 12. டாட் பண்ணும்போது டைரெக்டாக ஐயோடைய நம்பர்ஸ், ஜேவோடைய காம்பனன்ட்ஸ், கேவோட காம்பனன்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into 18 is 36. Plus into minus minus 1 into 36 is 36. Therefore your answer will be 12 minus 72. அப்போ 72 12 போச்சுன்னா -60. This is not equal to 0. Not equal to 0 வரணும். Not equal to 0 வந்துருச்சு. அதனால் given lines are skew lines. இப்போ ஸ்கியூ லைன்ஸ்க்கு ரெண்டு செக்கிங் இருக்குது. பேரலல் இல்லை அப்படின்னு சொல்லணும். b cannot be expressed as a scalar multiple of d, therefore b vector is not parallel to d vector. parallel இல்லைன்னு சொல்லணும். அதே சமயத்தில் c minus a dot b cross d not equal to 0ன்னு சொல்லணும். ரெண்டு செக்கிங். this is my checking number 1, right? this is my checking number 2. இந்த ரெண்டு செக்கிங்கையும் யூஸ் பண்ணி தான் நம்ம given lines are skew linesன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்னது? இதை பாருங்கள், டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி பை மேக்னிடியூட் ஆஃப் பி கிராஸ் டி. இதுதான் நமக்கு ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் இதுக்கு மாடுலஸ் போட்டுக்கலாம் நீங்கள், ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் உங்களுக்கு, நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் வேல்யூ. ஹவு டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ்? த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த சம் இஸ், now we shall find the distance between the skew lines. Skew lines உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா distance is equal to, இதான் உங்களுக்கு ஃபார்முலா. அப்போது டினாமினேட்டரில் எனக்கு என்ன தேவைன்னா magnitude of b cross d தேவைப்படுது. அப்போ b cross d உடைய ஆன்சர் இதற்கு பாருங்கள், 6 அப்படியே வெளியில் போட்டுக்கலாம். நீங்கள் இது உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் magnitude போட்டிங்கன்னா போதும். magnitudeனா உங்களுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். ரூட் ஆஃப் இது ஒரு 4, இது ஒரு 9, இது ஒரு 36 ஆகிடும் உங்களுக்கு. அப்போது டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 ரூட் ஆஃப் 49 வருது உங்களுக்கு. இப்போ 49னா 7 ஆகிடும் உங்களுக்கு. அப்போ டினாமினேட்டரில் 6 into 7 வந்து முடிஞ்சிடும். இப்போ டினாமினேட்டர் இஸ் ஓவர். இப்போ நியூமரேட்டரில் இதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். இது மேக்னிடியூட் கிடையாது, இது மாடுலஸ். வந்த ஆன்சரை பாசிட்டிவாக போடணும். ஓகேவா? இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள். சி மைனஸ் ஏனா 0 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆகிடும். அதனால் இங்கே ப்ளஸ் ஐ வரும். ப்ளஸ் ஐ வரதுனால சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டி பண்ணும்போது திஸ் இன்ட்டு திஸ் பண்ணும்போது 1 into -12 இஸ் -12 வரும். இந்த இடம் -12 வரும். அப்போ -12ஓடு இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு -12. அப்போது இங்கே சப்ராக்ட் ஆகாது, உங்களுக்கு ஆட் ஆகிடும். அப்போ யூ வில் பி கெட்டிங் 84. அப்போ இந்த இடத்துல நீங்கள் மாடுலஸ் ஆஃப் -84, மாடுலஸ் ஆஃப் -84 உங்களுக்கு என்ன வேணும்னா +84 ஆகிடும். அப்போ இதுவும் உங்களுக்கு 84 ஆகிடும், இதுவும் 84 ஆகிடும் உங்களுக்கு. அப்போ 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் 2 டைம்ஸு, 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 யூனிட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
6 7s 42 கரெக்டாக 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுது. அதனால் 2 units is the distance between the skew lines. Okay, thank you.